கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். சங்கீத பகுதி 125 சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இந்த வேத பகுதியானது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறதான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், சீயோனை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உலகத்திலே மனிதனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவது மேலானது என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற காரியங்களை நம்புகிறதை விட கர்த்தரை நம்புகிறது உன்னதமானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியமானது என்னன்னு சொன்னால், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிற பொழுது ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், தமக்கென்று படைத்தார். அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனை விட்டு வழுகி போனார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த ஆதாமின் சந்ததியிலிருந்து பிற்பாடு பார்க்கும் பொழுது தனக்கென்று ஒரு மனிதனை தேடக்கூடியவராக காணப்பட்டார். தன்னை நம்புகிற, தன்னை ஆராதிக்கிற, தன்னை விசுவாசிக்கிற ஒரு சந்ததி வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அப்படி நாம் பார்க்கிற பொழுது பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு பிற்பாடு சந்ததிகள் பெருகினது, வளர்ந்தது. ஆனாலும் கூட அந்த சந்ததிகள் தன்னை நம்ப வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்படிப்பட்ட விருப்பத்தோடு கூட இந்த தேசத்திலே ஜனங்களை அவர் படைத்திருக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினாலும் அநேகர் அவரை நம்புவதற்கு பதிலாக வழிவிலகி போனவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதே போலத்தான் இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு உன்னதமான நிலைமையிலே உண்மையாக வாழுகிறார்களோ அத்தனை பேரையுமே தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் நிற்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், ஒரு காலத்திலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம், இந்த உலகத்தில் மனிதனை அசைப்பது என்பது அநேக காரியங்கள் கிடக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது தேவனை அசைப்பதற்கு அல்லது மனிதனை அசைப்பதற்கு. ஆனாலும் கூட மனிதனை அசைக்கக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளினாலே அவர்களுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவனை சார்ந்து அவரை நம்பி வாழுகிற போது தேவன் ஒருபோதும் அவர்களை கைவிடுவதில்லை, தேவன் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகுவதும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகையினாலே அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதுவும் தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. பிரிப்பதற்குண்டான காரியங்கள் வந்தாலும் தேவன் அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை விட்டு விலகாதபடிக்கு அவரோடு இணைந்து செயல்படுவதற்கும், அவரோடு கூட ஜீவிப்பதற்கும், அவரோடு வாழ்வதற்கும் நமக்கு கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வாக்கியம் 4 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை நம்புகிற பொழுது பூர்ண சமாதானத்தோடு கூட தேவன் காத்துக்கொள்ளுகிறார். அவரை நம்பி வாழுகிற போது போராட்டங்களோ, பிரச்சனைகளோ, பாடுகளோ, நெருக்கமோ இந்த உலகத்திலே வராது என்று சொல்ல முடியாது, வரும். ஆனாலும் கூட தேவனுடைய விசேஷித்த கிருபை என்னவென்று சொன்னால், பூர்ண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். இந்த ஜனங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிப்பது
மிகவும் கடினமான காரியமாய் காணப்பட்டாலும் கூட அவரை நம்பி வாழுகிறவளுக்கு அது மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு எப்பேற்பட்ட சூழலும் கர்த்தரை நம்புங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆகவே தான் கன்மலையைப் போல அசையாமல் நிலைத்திருக்க செய்து அவர் கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை அனுபவித்து தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக காணப்பட்டு அவருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்தி அவருக்கு தேவையான எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி அவர்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே அவரை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கம் வருவதில்லை. அவர்களை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் தோல்வி வருவதில்லை. அவரை நம்புகிற ஒருவருக்கும் தேவன் ஒருபோதும் என்ன செய்கிறதில்லை, பின்வாங்கி விடுவதில்லை. ஆகவே தேவன் அவர்களுக்கு பக்கபலமாக, கன்மலையாக, சர்வ வல்லவராக, மகிமையின் தேவனாக, ஆறுதலாக, பூர்ண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த தேவன் காணப்படுகிறார். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள், கர்த்தரை நம்பி இருங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதவராக, ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து நம்ம முன்னேறி போவோம். கர்த்தர் நமக்கு போதுமான கிருபைகளை கொடுத்து பூர்ண சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த வார்த்தைகளோடு கூட இந்த நாளிலே இப்பேற்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிற தேவனை விசுவாசிப்போம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நம்புவோம், அவருக்காக வாழுவோம். அவர் நமக்கு போதுமான கிருபைகளை தருவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை சமாதானத்துக்கும் அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் காரணராயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை துதிகளை செலுத்தி நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.